உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சர்வ முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் என்ன பார்த்தீங்கன்னா 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வேண்டும். நம்ம ஐயா பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸும் அவன் மகன் அன்புமணி ராமதாஸும் பல ஆண்டுகளாக போராட்டம் பண்ணுறாங்க, கட்சிக்காகவும் வளர்ச்சிக்கிறாங்க, பல இது பார்க்கணும். ஸோ ரீசெண்டாக ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவல் இப்போ வைரலாக பரவிட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அந்த தகவல் அதுபடி பார்த்தோன்னா ஆர்டிஐ தகவல் சொல்கிறபடி வன்னியர்கள் அதிக அளவில் பதவிகளில் இருக்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமான்றதை பற்றி ஒரு இது தவறான தகவல்கள் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இந்த தவறான தகவலை பரப்புகின்றன. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், மறுபடியும் அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இடஒதுக்கீடு மேலே அவங்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் மக்கள் தொகையில் பிற 10.5% கொடுத்தா பிற மக்கள் கேட்பாங்களே, பிற ஜாதியினருக்கு நம்ம கொடுத்து ஆகணுன்ற கட்டாயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுமையாக தான் பார்த்தாகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய்.